ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2025. ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பயிற்சிகள் நிகழ உள்ளன. இந்த மாற்றம் 12 ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும். ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம். ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ராஷ்டிரபந்தன், ஜன்மாஷ்டமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது. இது தவிர சூரியன், புதன், சுக்கிரன், சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும். மேலும் குரு, ராகு, கேது, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம். 2025 ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும். சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 17 அன்று சூரியன் கடகராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது சிம்ம ராசிக்கு பலனை சேர்க்கும். ஜூலை 18 அன்று கடகராசியில் வக்கர பெயர்ச்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் 11 வரை வக்கர நிலையில் இருக்கும். ஆகஸ்ட் 3 அன்று புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆகஸ்ட் 30 அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். புதன் சிம்மராசியில் செப்டம்பர் 15 வரை சஞ்சரிப்பார். ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைவார். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார். கடகராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது. குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 13 வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார். இது கலவையான பலன்களை கொடுக்கலாம். ஆகஸ்ட் 13க்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 3 வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். ஆனால் ஆகஸ்ட் 3க்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம். ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார். குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும். கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 4 வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். இது கலவையான பலன்களை கொடுக்கலாம். ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார். பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார். சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார். மேலும் செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். மேலும் சனி மீனராசியில் வக்ரகதியில் இருப்பார். புதன் பெயர்ச்சி அடைந்து பின்னர் மறையும். இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும். இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும். இது விபரீத ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம், லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும். மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம். மிதுனம் ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 பொதுவாக கலவையான பலன்களை தரலாம். உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அதிபதி இந்த மாதம் உங்கள் முதல் வீட்டில் இருக்கிறார். குரு முதல் வீட்டில் பெயர்ச்சிப்பது நல்ல பலனை தருவதாக கருதப்படவில்லை. ஆனால் குரு இங்கு வந்த பிறகு குரு சில நலன்புரி வேலையில் உங்களை இணைக்க முடியும். இதனாலேயே குருவிடமிருந்து கலவையான அல்லது சராசரி முடிவுகளை எதிர்பார்க்கலாம். அதே சமயம் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அவசரம் காட்டுவது சரியாக இருக்காது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் கடைபிடித்தால் வணிக கிரகமான புதன் 2வது வீட்டிற்கு மாறுவது வணிக விஷயங்களிலும் நல்ல பலனை தரும். குறிப்பாக உங்கள் பணி இடைத்தரகர் அல்லது புரோக்கராக இருந்தால் நீங்கள் புதனின் அருளால் மிகச்சிறந்த முடிவுகளை அடைய முடியும். உங்களின் 4வது வீட்டின்
அதிபதியான புதன் 2ஆம் வீட்டில் நிற்பதால் உயர்கல்வி விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். புதன் ஆரம்ப கல்விக்கும் பொறுப்பான கிரகம் என்பதால் ஆரம்ப கல்வியிலும் புதன் உதவியாக இருக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கும் குருவின் அம்சம் ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் நல்ல பலனை தரும். இருப்பினும் 4வது வீட்டில் சனி மற்றும் செவ்வாய் செல்வாக்கு உள்நாட்டு சூழலை மோசமாக்கும் மற்றும் கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் சராசரி அல்லது கலவையான முடிவுகளை பெறலாம். குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் சில குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருப்பினும் புதனின் பெயர்ச்சி 2வது வீட்டில் தொடர்கிறது. இது பேச்சுவார்த்தை மூலம் தகராறுகளை தீர்க்க உதவுகிறது. இதன் பொருள் இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் தகராறு அல்லது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை பொதுவாக சாதகமாக இருக்கும். எனவே இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய பொருந்தக்கூடிய தன்மையை காணலாம். இந்த மாதம் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் குரு அனுகிரகத்தால் பிரச்சனைகள் விரைவில் தீரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரச்சனைகள் வராத வகையில் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. ஏனென்றால் குருவின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயின் நிலை சிறப்பாக இல்லை. இதன் காரணத்திற்காக கடின உழைப்பின்படி வருவாய் தொடரும். அவர்களின் வசீகரம் அவர்களின் காதல் உறவுகளை வேடிக்கையாகவும் திருமண பிணைப்புகளை அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றக்கூடும். நிதி சரியாக இருக்கலாம். இருப்பினும் எச்சரிக்கையாக இருப்பது, செலவு மற்றும் பெரிய வாக்குதல்களை கட்டுப்படுத்துவது மற்றும் சில எதிர்பாராத செலவுகளுக்கு ஏற்பாடு செய்வது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையாமல் இருக்கலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும். இருப்பினும் அவர்களின் தகவல் தொடர்பு திறன்கள் மற்றும் பின்னடைவுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் திறன் ஆகியவை நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும். மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஊடகங்கள் மற்றும் சினிமாவில் உள்ளவர்கள் மாத வெகுமதியை காணலாம். ஆனால் மற்றவர்கள் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். இந்த முறை தொழில் முனைவோர் சற்று மெதுவாக இருக்கலாம். எனவே வணிக மக்கள் ஏற்கனவே நிறுவப்பட்டதை உறுதிப்படுத்துவதில் தங்கள் நேரத்தையும் முயற்சியையும் கவனம் செலுத்துவது நல்லது மற்றும் செயல்பட சரியான நேரம் வரை காத்திருக்க வேண்டும். உடல்நலம் மற்றும் உடல்நலம் ஏற்றத்தாழ்வுகளை காணக்கூடும். நீரேற்றம், ஆரோக்கியமான தின்பண்டங்கள், சரியான தூக்கம், ஒலி பயிற்சிகள் மற்றும் யோகா ஆகியவை ஒரு சமநிலையை தாக்கவும் உடலையும் மனதையும் ஒத்திசையாக வைத்திருக்கவும் உதவும். ஒரு ஆய்வு மனப்பான்மை கற்றலுக்கும் உதவும். பள்ளி, கல்லூரி, முதுகலை மற்றும் ஆராய்ச்சியில் உள்ள மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறந்து விளங்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை நோக்கி அவர்களை வழிநடத்த முடியும். ஆனால் சில சதவீத வருமானம் தடைபடலாம். வாகனங்கள் போன்றவற்றை கவனமாக ஓட்டுவது அவசியம். ஏனெனில் இந்த மாதம் காயம் ஏற்படும் என்ற பயம் இருக்கும். எனவே உணவு முறை மற்றும் காயங்கள் ஏற்படாமல் கவனமாக இருப்பது நன்மை பயக்கும். பரிகாரம்: ஆலமரத்தின் வேர்களுக்கு இனிப்பு பாலை வழங்கி அங்குள்ள ஈரமான மண்ணை உங்கள் தொப்புளில் தடவினால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.